அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்ய தவறாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நிச்சயம் நீங்கள் வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை உலகெங்கிலும் இன்றைய நாள் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அதாவது இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, இதற்கான கதை என்ன, அதே போல் இன்றைய நாளில் காரடையான் நோன்பு வழிபடும் சிறப்புகள், வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரைக்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க, பெண்கள் தாலி சரடு மாற்ற மிக உகந்த நாளாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறதுங்க. அதே போல் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு ஆகும். அந்த வகையில் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடி, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதமாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. இந்த காரடையான் நோன்பு இந்த ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகை காரடையான் நோன்பை பொறுத்தவரைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும். தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்று சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்பட இருக்கு. தமிழகம் மட்டுமின்றி மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பு கடைபிடிப்பது உண்டு. அதே போல் இந்த காரடையான் நோன்பின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியுங்க. யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி விரதம் இருந்த நோன்பே இந்த காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் இதனாலேயே இன்று கார அடை படைத்து வழிபடுவ வழக்கம் உள்ளது. அதே போல் இந்த காரடையான் நோன்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்க உள்ளதுங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். அதே போல் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவர் கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் எது என்று பார்க்கும்போது இந்த காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதனால் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதி இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரட்டில் அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரட்டில்
பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். அதேபோல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த காரடையான் நோன்பான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6 சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே கூடுதல் நன்மை கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. அப்படியே இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயித்துக் கொள்வது நல்லது. அதே போல் இக்காலகட்டங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள் புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமோ துறை மாற்றமோ ஏற்படலாங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே அமைய இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு முன்னேற்றம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு செலவிற்கேற்ற வரவு வந்து சேர இருக்குதுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். அதே போல் இன்றைய நாளில் அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.